நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. விநாயகப் பெருமான் நமக்கு உணர்த்தும் அடிப்படை செய்தி, எளிமையாயிரு, இனிமையாயிரு, பொறுமையாயிரு, அனைவராலும் விரும்பப்படுவாய் என்பதே. வழிபடும் தெய்வங்களுள் முதன்மையானவர் விநாயகப் பெருமான். நாயகம் வி என்றால் அவருக்கு ஈடு இணை இல்லை. அதாவது விநாயகப் பெருமானுக்கு ஈடு இணையான இன்னொரு தெய்வம் இல்லை. விநாயகன், அனைவருக்கும் நாயகமாக நிற்பவர் விநாயகப் பெருமான். வைணவ தலங்களில் விநாயகப் பெருமானை தும்பிக்கை ஆழ்வார் என்று அழைக்கப்படுகிறார்கள். பூதகணங்களுக்கு அதிபதியாக உள்ளதால் கணபதி என்றும், யானை முகத்தை உடையவராதலால் ஆணைமுகன் என்றும், தர்ம வழியில் நடப்பவர்களின் விக்னங்களையும் துன்பங்களையும் தீர்ப்பவர் ஆதலால் விக்னேஸ்வரன் என்றும் பல நாமங்களில் விநாயகப் பெருமான் பூஜிக்கப்படுகிறார். எல்லா உலகங்களையும் உயிர்களையும் தம்முள் அடக்கி வைத்து குறிப்பிடவே அவருடைய பெருவயிறு. அவருடைய செவி தாழ்ந்த செவி. அது எதனால் என்றால், நல்ல விஷயங்களை மட்டும் காதில் உள்வாங்கி அதை கிரகித்து அறிவை பெருக்க வேண்டும் என்பதே ஆகும். ஞானேந்திரியங்கள், அதாவது பஞ்சேந்திரியங்கள் என்பது மெய்வாய், கண், மூக்கு, செவி, கண், இதெல்லாம் மூக்குலாம். மெய், வாய், மூக்கு, கண், செவி, இது பஞ்சேந்திரியங்கள். இதுல ஞானேந்திரியங்கள் என்பவை 3. அதாவது செவி, வாய், கண், இது 3 ஞானேந்திரியங்கள். இதில் செவியானது ஓங்கார வடிவத்தை உடையது. விநாயகப் பெருமானும் ஓங்கார வடிவத்தை உடையவர். விநாயகரின் அதாவது பெண் வடிவம் உடையவர், ஆண் வடிவம் உடையவர், உயர்தினை, அக்ரிணை, விலங்கு, மனிதன், தேவர் அனைத்தையும் தன்னுள் அடக்கியுள்ளவர் விநாயகப் பெருமான். இப்போ இந்த பஞ்சேந்திரியங்கள்ல முக்கியமானது செவி. இந்த செவி வழியாகத்தான் நமக்கு ஞான வாக்கியங்கள் செவியில் புகுந்து நம்மை ஆன்மீகத்திற்கு சென்று ஞான வழியை அடைய துணை புரிகிறது. இப்போ செவி எதுக்கு? அதனாலதான் நமக்கு குழந்தை பிறந்து முதல்ல காதுல பொன் பூட்டுறோம் பாருங்க, அதாவது காதணி விழான்னு நடத்துறோம்ல, அது கூட காதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காகவே செவி ஆன்மீக விஷயங்களை கேட்டு நாம் ஞானத்தை அடைய வேண்டும் என்பதே முக்கியமாக அந்த காலத்தில் இதை வலியுறுத்தி வந்தார்கள். விநாயகருக்கும் தோப்புக்கரணம் போடுகிறோம். அப்பொழுதும் அந்த செவி ஒன்று அறிவு வளர்க்கிறது, செவியை பிடித்து தோப்புக்கரணம் போடும்போது. இன்னொன்று செவி வழியாகத்தான் ஞான வாக்கியங்கள் நம் செவியில் புகுந்து நாம் ஆன்மீகத்தை அடைய வேண்டும் என்பது. இவ்வாறு நாம் இங்கே ஆன்மீகத்தில் ஞானம் அடையவும் இறைவனை நம்முள் தரிசிக்கவும் உதவுவது ஆன்மீக பாடங்களும் ஆன்மீக சொற்பொழிவுகளும். அதை நாம் உணர்ந்து அனைவரும் கேட்டு இந்த வாய்ப்பை அளித்த குமரன் குன்றம் ஆலய நிர்வாகத்திற்கும் அனைவருக்கும் நன்றியை கூறி, இப்பொழுது நாமும் சில செவிச்சுவை உணவுகளை அருந்துவோம். பிள்ளையார் சுழி போட்டுதான் நாம் அனைத்து விஷயங்களுமே ஆரம்பிப்போம். சுழி என்றால் ஒரு வட்ட வடிவம், அதாவது தொடக்கமும் முடிவும் இல்லாதது. விநாயகப் பெருமான் தொடக்கமும் முடிவும் இல்லாதவர். ஆகையால் நாமும் பிள்ளையார் சுழி போட்டு நம் பாடல்களை நிகழ்ச்சியை ஆரம்பிப்போமாக. சுழி போட்டு செயலதுவும் தொடர்ந்து, பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடர்ந்து, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடர்ந்து. மகனே பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு. வழியின்றி வேலையால் திகைத்தான், புறவல்லி அவள் கை பிடிக்க துடித்தான்.
வழியின்றி வேலனவன் திகைத்தான், குறவள்ளி அவன் கைப்பிடிக்க துடித்தான். மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான், மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான். மறுகணத்திலே மகிழ்ச்சியிலே திளைத்தான், மறுகணத்திலே மகிழ்ச்சியிலே திளைத்தான். பிள்ளையார் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு.